உலக நாடுகள் மோடியினுடைய சிறகை உடைத்தெறிந்திருக்கின்றன. ஒரு தினத்திற்கு முன்பு பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்திருந்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மோடி சொல்றார், நான் தான் 3வது முறையும் பிரதமராக வருவேன். சரி. அடுத்ததாக சொல்கிறார், 400 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி கொள்வோம். சரி. 3வதாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவோம் என்பதை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் உறுதி செய்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இதோ பாருங்கள். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். உலக நாடுகள் மோடியினுடைய சிறகை உடைத்தெறிந்திருக்கின்றன. ஒரு தினத்திற்கு முன்பு பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்திருந்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? மோடி சொல்றார், நான் தான் 3வது முறையும் பிரதமராக வருவேன். சரி. அடுத்ததாக சொல்கிறார், 400 இடங்களுக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம். சரி. 3வதாக சொல்கிறார், நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருவோம் என்பதை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள் உறுதி செய்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? இதோ பாருங்கள். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் எந்தெந்த நாடுகள் என்னை அந்த நாட்டிற்கு அழைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு பட்டியலையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் உலக நாடுகளுடைய மனித உரிமை அமைப்புகள், அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மாதிரியான உலகின் மிக முக்கியமான அமைப்புகள் மோடிக்கு எதிராக களத்தில் குதித்திருக்கிறார்கள். என்ன காரணத்திற்காக தெரியுமா? அதாவது 2 வார காலமாக உங்களுக்கு தெரியும், விவசாயிகளுடைய ஒரு மகத்தான போராட்டம் இந்தியாவில் நடைபெற்று வருகிறது இல்லையா? இந்த போராட்டத்தின் போது 21 வயது நிரம்பிய ஒரு இளைஞன் மோடியினுடைய காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்படுகிறான். சுட்டுக் கொல்லப்படுவது கூட விவசாயிகளுக்கு முதல்ல தெரியல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இந்த விவசாயி கீழே விழுந்ததுனால தலையில அடிபட்டு அவர் இறந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனது பிறகு பார்த்தா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, ரப்பர் குண்டு உள்ள போய் அதுதான் அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்திருக்கிறது. அது யார் செஞ்சிருக்கிறா? மோடியினுடைய ஹரியானா போலீசார். ஹரியானாவை ஆட்சி செய்வது பாஜக, உங்களுக்கு தெரியும். அப்ப ஈவிரக்கம் இல்லாமல் விவசாயிகளை சுட்டு தள்ளக்கூடிய, விவசாயிகளுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய நபர்களை மோடி ஈவிரக்கமின்றி நடந்து கொள்கிறார் அப்படிங்கிறத கண்டித்து உலக மனித உரிமை அமைப்புகள் இன்றைக்கு களத்தில் வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, உலகத்தினுடைய மனித உரிமை அமைப்புகள் மட்டுமல்ல, எலன் மாஸ்க் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் RSSம் சேர்ந்து எலன் மாஸ்கை மிரட்டி இருக்கிறார்கள். என்ன? சமூக ஊடகங்களில் விவசாயிகள் தொடர்பான போராட்டங்களோ இன்ன பிற விஷயங்களோ கொண்டு வரக்கூடாது, அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க கூடாது, அதற்கு நீங்கள் தடை விதிக்க வேண்டும் என்று எலன் மாஸ்கிடம் கூறியிருக்கிறார்கள். எலன் மாஸ்க் சொல்லியிருக்கிறார், அது முடியாது என்று. அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு வேறு சென்றிருக்கிறார்கள். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் விலக்கி வாங்கி வைத்துவிட்டு சமூக ஊடகங்களில் மட்டும்தான் ஓரளவுக்கு உண்மைகள் வெளிச்சத்திற்கு வருகின்றன. இந்த சமூக ஊடகங்களையும் இல்லாமலாக்குவதற்கு மோடி திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் நாம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா? ஒரு சின்னம் சிறு இளைஞன், அவன் இளைஞனுங்கிறத விட ஒரு துணிச்சலான வீரன், அவன் மோடியினுடைய மோசடியை, RSSனுடைய மோசடியை அம்பலப்படுத்தி வெளியிட்டிருந்த வீடியோ, ரத்தி என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞன் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ 3 மணி நேரத்தில் ஏறத்தாழ 2 கோடி இந்திய மக்கள் பார்வையாளர்களை அந்த வீடியோ சம்பாதித்திருக்கிறது என்றால், வட இந்தியாவில் மோடியை அங்கு மக்கள் எந்த அளவிற்கு வெறுக்கிறார்கள், அவரை வீட்டிற்கு அனுப்ப தயாராகி இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் அது. 2 மணி நேரத்தில் 2 கோடி பேர் பார்த்திருக்கிறாங்க. சாதாரண விஷயமா அது? அது ஹிந்தியில் இருக்கக்கூடிய வீடியோ. நம்ம தமிழ்நாடெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இதெல்லாம் விட்டுருங்க. நீங்க வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இந்தியில் உருவாக்கப்பட்ட மோடியினுடைய முறைகேடுகள், மோசடிகள், RSSனுடைய பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்தி இருக்கக்கூடிய வீடியோ சமூக ஊடகங்களின் வழியாக இவ்வளவு பார்வையாளர்களை சந்தித்திருக்கிறது என்றால், மோடி வட சொல்றார் இல்லையா, 3வது முறை நான் தான், 400க்கு மேல நான் தான் அப்படிங்கிறது,
அது இல்லை அப்படிங்கிறது நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. அப்ப இன்றைக்கு உலக அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள், ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மணிப்பூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், எத்தனை மாதமாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட ஒரு கட்டிடம் முழுவதுமாக தீப்பிடித்து எறியக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். ஒரு மாநிலத்துல ஒரு இவ்வளவு மாதமாகி ஒரு சிறு அமைதியை கொண்டு வருவதற்கு மோடி அமித்ஷாவால முடியல. இவர் கடலுக்குள்ள குதிக்கிறாரு, இவர் கல்யாண வீட்டுக்கு போறாரு, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறாரு, விதவிதமா சாப்பாடு சாப்பிட்றாரு, டான்ஸ் ஆடுறாரு, என்னெல்லாமோ பண்றாரு. மனிதர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை, இந்தியர்களை பற்றி எந்த கவலையும் இல்லை. இந்த 10 வருடங்களில் மனிதர்களை பற்றி எப்போதாவது கவலைப்பட்டதுண்டா? கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா RSSனுடைய திட்டங்களை செயல்படுத்துவதில் அவர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள். அது என்ன திட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கூடுதலா சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் இவரை மிகப்பெரிய அளவில் அங்கீகரிக்கின்றன என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் உலக நாடுகளுடைய மனித உரிமை அமைப்புகள் மோடியினுடைய சிறகை உடைத்து நொறுக்கி இருக்கின்றன என்கிற செய்தி என்பது நிச்சயமாக பாஜக கோட்டைக்குள் பூகம்பம் ஏற்படுத்துகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.